வெற்றிக்கு பரிசாக மரணத்தை கேட்கும் விக்கிரவாண்டி. கொடூரம். வெற்றி பெற்ற 2 திமுக எம்எல்ஏவுக்கு மரணம். விக்கிரவாண்டி சட்டசபை தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற 4 தேர்தலில் 2வது இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ இருவரும் உயிரிழந்த நிலை தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றானது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி. சட்டமன்ற தொகுதி 75ஆக உள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வருகிறது. 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் முதல் தேர்தல் 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த தேர்தலில் அதிமுக இணைந்து தேர்தலை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஆர். ராமமூர்த்தி வெற்றி பெற்றார். ஆனால் பின்னர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கே. ராதாமணி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் முதலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ ராதாமணிக்கு வயிற்று புற்றுநோய் ஏற்பட்டு சென்னையில் சிகிச்சை பார்த்து வந்த ராதாமணி 2019ஆம் ஆண்டு இறந்தார். அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு முதல் இடைத்தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதில் அதிமுக சார்பில் போட்டியிட முத்தமிழ் செல்வன் வெற்றி பெற்றார். ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட புகழேந்தி வெற்றி பெற்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற 2வது திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி மறைந்தார். இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு 2வது முறையாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்று ஜூலை 13ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற 2 திமுக எம்எல்ஏவும் மரணம் அடைந்திருக்கும் செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ இடைத்தேர்தல் நடைபெற்று வருவதால் விக்கிரவாண்டி தொகுதி பற்றிய பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதாவது அடுத்து நிற்கிற எம்எல்ஏவும் திமுக ஜெயிச்சா அந்த எம்எல்ஏ இறந்து போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கற்பனையாக பேசிக்கிறாங்களா, அதைத்தான் அப்படி சொல்ல வராங்க. இந்த மாதிரி செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நன்றி.